அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையில சார் நேர்மையாக வாழும்போது நம்ம யாருக்குமே அடிபணியாம நேர்மையாக ஒரு அறத்தோடு வாழும்போது அந்த நாள் கண்டிப்பான முறையில் இனிய நாளாகத்தான் சார் இருக்கும். அது எப்படி அறத்தோடு வாழ்வது? அந்த காலத்துல திருடர்கள் கிட்ட அறம் இருந்தது சார். நம்புவீங்களா? திருடர்கள் கிட்ட அறம் இருந்ததுதான். இந்த நீதி கதைகள்ல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நீதி கதை, ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பண்றாரு, நகர்வலம் போகணுன்றதுக்காக ஒரு தாத்தா மாதிரி ஒரு கிழவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு நகர்வலம் போயிட்டு இருக்காரு. அப்ப அரண்மனையில திருடுறதுக்காக ஒரு திருட வரான், அரண்மனைக்குள்ள திருடுறதுக்காக. இப்ப இந்த தாத்தா போய் கேட்கிறாரு, யாருப்பா நீன்றார். அவன் சொல்றான், நைட்டு 12 மணி 1 மணி போல, நான் ஒரு கல்வன், இங்க திருடுறதுக்காக வந்திருக்கேன். இந்த தாத்தா சொல்றாரு, அந்த மாறு வேஷம் போட்ட ராஜா சொல்றாரு, உனக்கு இங்க கஜானா எங்க இருக்குன்னு தெரியுமா? சொல்றான், தெரியாது. எனக்கு தெரியும் எப்படி போறது, சுரங்கப்பாதை வழியா எப்படி கஜானாக்குள்ள போறது, எப்படி காசு எடுக்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரியும். யாரு? ராஜாவே சொல்றாரு. கிழவன் வேஷத்துல ராஜா சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும். சொன்னா எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்கிறாரு. சொன்னா எனக்கு என்ன தருவ? நான் என்ன எடுக்கிறேனோ அதுல பாதி உனக்கு தர்றேன்றான். திருடன் டீல் போடுறான். யார்கிட்ட? அந்த தாத்தா கிட்ட. டீல், நான் என்ன எடுக்கிறேனோ அதுல பாதி உனக்கு தரேன். சரி வா, நானே உனக்கு கஜானாவை காட்டுறேன்னு இவர் காட்டுறாரு. உள்ள போறான். உள்ள போய் ஒரு பெட்டகத்துல இருந்து 4 வைரக்கற்களை எடுக்கிறான். 4 வைரக்கல்ல எடுத்துட்டான். இப்ப ராஜா கிட்ட சொல்றான், திருட வெளியே வந்தோடனே உள்ள போனேன், ஒரு பெட்டியை திறந்தேன், 4 வைரக்கல் இருந்துச்சு, இந்த உனக்கு 2 எனக்கு 2 ஓகேவா அப்படின்னு எல்லாம் காமிச்சிட்டு வரா. இப்ப தாத்தா பாக்குறாரு, உண்மையிலேயே 4 தான் எடுத்திருக்கான். அதுல 2 அந்த தாத்தா கையில கொடுத்துட்டு அந்த திருடன் தப்பிச்சிட்டான். சரி, இப்ப மறுநாள் ராஜா என்ன பண்றாரு, அமைச்சரை கூப்பிடுறாரு. நேத்திக்கு ஏதோ கஜானால காணா போயிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க போய் என்னன்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. இந்த அமைச்சர் போயிட்டு சார் சுத்தி முத்தி பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ராஜாட்ட சொல்றா, ராஜா ராஜா, நம்ம வைர பெட்டகத்துல இருந்து 8 வைரம் காணா போயிருக்கு ராஜான்றான். 8 வைரம் காணா போயிருச்சு. ராஜா போகிறார், 8 காணோம்? ஆமாங்க, 8 காணோம். சரி இருங்க. இன்னொரு அமைச்சரை கூப்பிட்டாரு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க எவ்வளவு இருக்கு. அவர் போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு சொன்னார், ராஜா அவர் சொன்ன தப்பு, 8 இல்ல 12 வைரத்தை காணோம் அப்படின்னாரு. 12 வைரத்தை காணோமா? 12 வைரத்தை காணோம். நேத்து அந்த திருடன் வந்தாலும் அவன் 12 வைரத்தை எடுத்துட்டு போயிட்டான். இப்ப அந்த திருடனுடைய அடையாளங்கள்லாம் சொன்னாங்க. 1 மணி நேரத்தை அந்த திருடனை பிடிச்சு கொண்டு ராஜாட்ட நிப்பாட்டினாங்க. இந்த திருடன் கேட்கிறாரு, ராஜா நேத்து நீ வந்தியா? ஆமாண்ணா. வந்தியா? எப்படி நீ உள்ளார வந்த? எப்படி? ஐயா நான் வந்தேன், எனக்கு எப்படி உள்ள போறதுன்னு தெரியாம இருந்துச்சு, ஒரு தாத்தா தான் வழி காமிச்சாரு, அதன் பிரகாரம் நான் வந்தேன். ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் எனக்கு சிக்குச்சு, அதுக்குள்ள 4 வைரம் இருந்துச்சு. அந்த 4ல வழி காமிச்ச தாத்தாவுக்கு 2 எனக்கு 2ன்னு நாங்க பிரிச்சுக்கிட்டோம். அந்த தாத்தா யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த கிழவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட நாங்க 2 பேரும் சொன்னபடி 2 பிரிச்சுக்கிட்டோமே தவிர நான் 4 வைரத்தை தான் எடுத்தேன், மத்த வைரத்தை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த மன்னர் சொன்னாரு, உனக்கு தெரியாது, மத்த வைரத்தை யார் எடுத்தாங்கன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அந்த அமைச்சரை கூப்பிட்டாரு, அவர் பாக்கெட்ல ஒரு 4 வைரம் இருந்துச்சு. இன்னொரு அமைச்சரை கூப்பிட்டாரு, அவர் பாக்கெட்ல ஒரு 4 வைரம் இருந்துச்சு. ஏண்டா, திருடங்கிட்ட நேர்மை இருக்கு, அமைச்சர் திருடன் ஆக்கலாமான்னு இவங்க 2 பேரையும் அந்த வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த திருடனை நம்பி ஒரு அமைச்சர் நீ திருந்தி வாழணும்பா, இனிமே நீ திருடக்கூடாதுப்பா, திருந்தி வாழ, நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு உன்கிட்ட கொடுக்குறேன். ஏன்னா நீ திருடனாய் இருக்கும் போதே அறத்தோடு இருந்தாய், நாளை எடுத்துட்டு 2 கொடுத்துட்டு போனேன்ல, திருடனா இருக்கும் போதும் அறத்தோட இருந்த, நான் பிடிபட்டதுக்கு அப்புறமும் நேர்மையா உண்மையை பேசினேன். ஆனா இனிமே திருடுறதை விட்டுட்டு நாட்டுடைய பொறுப்பு உன்கிட்ட கொடுத்துருக்கேன், ஒழுங்கா அந்த பொறுப்பை கையாளணும்னு திருடனை திருத்திய மன்னராக அந்த மன்னர் இருந்தான்னு அந்த காலத்துல ஒரு கதை வரும். என்ன தெரியுமா அர்த்தம்? தவறு என்பது தெரியாது செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வதுன்னு கண்ணதாசனை எழுதியிருப்பார். தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும்னு எழுதுவார். கரெக்டா? அப்படி ஏதோ ஒரு வகையில நம்ம சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருந்தாலும் கூட அது திருந்தி வாழ்றக்கூடிய வாய்ப்பு வரும்போது வாழ்ந்துடும் சார். நேர்மையா வாழணும்ன்றாங்க சார். பிரேம்சந்த்னு ஒரு பெங்காலி ரைட்டர் இருந்தாங்க, பிரேம்சந்த். அவரு ரொம்ப அழகான ஒரு நேர்மைக்கான கதைகள் நிறைய எழுதுவார். அதுல உப்பு இன்ஸ்பெக்டர்னு ஒரு கதை எழுதியிருப்பார். உப்பு இன்ஸ்பெக்டர், சால்ட் இன்ஸ்பெக்டர்னு ஒரு கதை. வம்சிதர் அப்படின்னு ஒரு பையன், ஒரு இளைஞன். அந்த இளைஞனுக்கு அந்த காலத்துல உப்புக்கு வரி போட்டிருந்தாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் உப்புக்கு வரி போட்டிருந்தாங்க. அந்த வரியெல்லாம் செக் பண்றதுக்கான இன்ஸ்பெக்டராக இந்த வம்சிதர் அப்படின்ற பையனுக்கு ஒரு வேலை கிடைக்குது, உப்பு இன்ஸ்பெக்டரா வேலை கிடைக்குது. இப்ப அந்த வம்சிதரினுடைய அப்பா சொல்றாரு, இந்த பாரு
இந்த வேலை சாதாரணமா யாருக்கும் கிடைச்சிடாது. பணம் கொட்டுற வேலை, பணம் கொட்டுற வேலை. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம ஓட்டு ஒழுகிற வீடை எடுத்து கட்டணும், எல்லாம் உன் கையில தான் இருக்கு. பார்த்துக்க, இந்த வேலையை பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்தினேன்னா நம்ம பணக்காரங்களாயிருவோம், பார்த்துக்கோன்னு அவங்க அப்பா அறிவுரை சொல்றாரு. இவனுக்கு எல்லாம் புரியுது, ஆனாலும் கூட நேர்மையா இருக்கான் சார். இந்த வம்சீதர் நேர்மையா இருக்கான், ஒரு விஷயத்த விட மாட்டான். இவன் நேர்மையா இருக்கிறதுனாலே யாருக்கும் அவரை பிடிக்க மாட்டேங்குது. அந்த ஊர்ல அலாவுதீன் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர். ஒரு நாள் இந்த வம்சீதர் ஆபீஸ்ல இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. நைட்டு ஒரு மணி போல. டக்குன்னு எந்திரிச்சு, அந்த காலத்து விளக்கு தானே, எடுத்து போய் பார்த்தா ஒரு 10-12 மாட்டு வண்டிங்க ஓடிட்டு இருக்கு. என்னடான்னு நிப்பாட்டி பார்த்தா பூரா உப்பு மூடை வரி கட்டாம கடத்துறாங்க. இப்ப அவர் என்ன பண்றான், உப்பு மூடைய பூரா ஜப்தி பண்றான். இந்த அலாவுதீன் அப்படின்ற அந்த பணக்காரர் சொல்றாரு, இது எல்லாம் என்னோடதுப்பா, உன்னை என்ன கவனிக்கணும்னு சொல்லு, நான் அதை கவனிச்சிடுறேன், உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை நான் பண்ணிடுறேன், தனியா கவனிச்சிடுறேன். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த அலாவுதீன் மேல கேஸ் போடுறான், அரசாங்கத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுறான். ஆனா அந்த அலாவுதீன் என்ன பண்றாரு, இவனுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாத்தையும் சரி கட்டி, அந்த காலத்திலேயே எல்லாத்தையும் சரி கட்டி கேஸை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறாரு. இவனுக்கு வேலையும் போயிடுது, வம்சீதர்ன்றவனுக்கு வேலையும் போயிடுது. தேவையில்லாமல் ஒரு மனிதர் இது பண்ணிட்டான்னு சொல்லி வேலையை எடுத்து அனுப்பிச்சுறாங்க எல்லாம். இப்ப அவங்க வீட்டுல அவங்க அப்பா தலையா அடிச்சுக்கிறாரு. அறிவு இருக்காடா, உன்ன எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிச்சு, உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், நெளிவு சுழிவு பார்த்து நடந்துக்கடான்னு உனக்கு எவ்வளவு அறிவுரை சொல்லி அனுப்புனேன், இப்படி பண்ணிட்டியாடா, திட்டுன்னு திட்டுறாரு. திடீர்னு அவங்க வீட்டு வாசல்ல வண்டியா நிக்குது, காரா நிக்குது. அந்த அலாவுதீன்ற அந்த பெரிய பணக்காரர் இறங்குறாரு. இவங்க அப்பா நினைச்சிட்டாரு, ஐயோ நம்ம வீட்டை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு வேகமா போய் அவர் காலில் விழுகிறார். இந்த அலாவுதீனோட காலில் விழுது. ஐயா, என் பையன் தெரியாம பண்ணிட்டான், இனிமே இந்த மாதிரி பண்ணாம நான் பாத்துக்கிறேங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயான்ட்டு அழுகிறார். இந்த அலாவுதீன் சொல்றாரு, உன் பையனை பார்த்ததுக்கு அப்புறம் யா நேர்மைனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நாணயம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அவ்வளவு பண்ணும் கூட உன் பையன் நேர்மையை விடமாட்டேன்னு சொன்னாயா. எனக்கு உன் பையன் குரு மாதிரி, ஆசிரியர் மாதிரி, உன் பையன் மாதிரி நான் இருக்கணும் யா. இனிமே நான் உன் பையன் மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கு வேலை போனா என்ன, அதை விட 4 மடங்கு சம்பளம் நான் தர்றேன். என்னுடைய மொத்த சொத்தையும் உன் பையனை நிர்வகிக்கிட்டோம், வம்சீதரை நிர்வகிக்கிட்டோம். நான் என்னுடைய கஜனாவினுடைய பொறுப்பாளராக உன்னுடைய பையனை நியமிக்கிறேன். 4 மடங்கு சம்பளம், இப்ப வாங்கினதோட 4 மடங்கு சம்பளம் நான் தரேன். இதே நேர்மையோடு இருக்கட்டும். நான் அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் இவனை போல் நேர்மையாக இருக்க வேண்டும்ன்ற எண்ணம் எனக்கு வரும். அதுக்காக அவன் என் கூடயே இருக்கட்டும்னு கூட்டிட்டு போனாராம். நேர்மையினுடைய பலம் இதுதான் சார், நேர்மையினுடைய வலிமை இதுதான் சார். நம்ம நேர்மையாக இருக்கும்போது நம்மை பார்ப்பவர்கள் நேர்மையாக மாறுவாங்க. எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுபத்துக்கும் கேட்கின்ற காது இருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும், ஏமாற்றாதே ஏமாறாதே இல்ல. அப்படி நேர்மையோடு வாழும்போது இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.